ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுனு மீன் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவிலேருந்து இங்கே மலேசியாவில் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு இந்த மலேசியா சுற்றி பார்க்க போகிறோம். 2 days தான் அவங்க நம்ம கூட இருக்க போகிறாங்க. அதுக்குள்ளே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் நாங்கள் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வரும். மார்னிங் வந்தாங்க, ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரைக்கும் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே நாங்கள் எங்கே கிளம்பி போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி அதுக்குள்ள என்னாச்சு கண்ணில் பிரச்சனை சன்லைட்டு மழை காலையிலிருந்து மழை கொட்டிட்டு இருக்குது. எதுக்கு தம்பி இதெல்லாம் நமக்கு அவனுக்கு ரெடி கொண்டு காலையிலேருந்து பயங்கரமான வெயில். சரி கரெக்டாக நாங்கள் ரெடியாகி கிளம்பலாம் அப்படிங்கும்போது பயங்கரமாக மழை பிடிச்சிருச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வீட்டில் வெயிட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மழை நின்னதுக்கப்புறம் தான் கிளம்பி வரோம். மெர்டேக்கா காணோம். மெர்டேக்கா க்ளவுடுக்குள்ளே போயிடுச்சு. காரில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தான் தாரிக்கா தூங்கிட்டான். ஏன்னா காலையிலையும் நேரத்தில் ஏர்போர்ட் போனோம்ல. அப்போவுமே எந்திரிச்சிட்டா. ஆஃப்டர்நூனும் அவள் நேப் டைம் எடுக்கல. அதனால் காரை ஏறி உட்காந்தோடனையுமே 5 நிமிஷத்தில் மேடம் தூங்கிட்டாங்க. ஹரி விக்னேஷ் முருகர் பாப்பமா எப்படி இந்த மலையில் நனைஞ்சிட்டே போய் வந்துடுவோம். மழை நின்று பக்கத்தில் வந்தாச்சு. புரியல. அங்க பாரு எப்படி மழை பெய்யுதுன்னு. வந்தாச்சுரா இன்னும் 5 நிமிஷம். ஹரி பார்த்தீங்கன்னா வந்தோடனேமே நான் ஃபஸ்ட்டு மலேசியா முருகர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்பும்போது கேஎல்ல மழை நின்றுச்சு. சரி மழை இருக்காது அப்படின்னு வந்தால் இங்கே வர தான் இங்கே மழை ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்தாச்சு. பயங்கரமாக மழை பெய்யுது. இனி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், மேலே போக முடியுமா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். செம்ம மழை பெய்யுது. தம்பியோட ராசி, தம்பிக்கு முருகருக்கு இருக்கிற ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் மழை நின்றுட்டா மேலே போய் முருகர் பார்க்கலாம். இல்லைன்னா டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம். ஏன் மச்சா மழை நின்றும் மழை நிற்கும். தியானம் இது பண்ண போறியா? இந்த மாதிரி எதாவது பண்ணுற மாதிரி தான் சொல்லு. அதெல்லாம் அங்கேயே பண்ணியாச்சு. எங்கே வீட்டில் நான் போயிட்டு வந்துடலாம். அரை மணி நேரம் பெருசா அதிகமா பெய்யல, இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அங்க கோயில்ல வெயிட் பண்றீங்க. இடம் இருக்காச்சு. எங்க கோயில்ல? அந்த கோயில்ல. எந்த கோயில்ல? கீழ கோயில்ல. அங்க வெயிட் பண்றீங்க. நீங்க 2 பேர் போயிட்டு வரீங்களா? ரொம்ப மழை பெஞ்சு சொல்றேன் நான். கொடை இருக்காச்சு. நான் போய் பிடிச்சிட்டே போயிட்டு வந்தேன். வரண்டா நானுமே. மழை நிக்கலன்னா 2 பேரும் போயிட்டு வரலாம். மழை நிக்கலன்னா நான் பாப்பா வச்சுட்டு கீழே மட்டும் கும்பிட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் மேலே போயிட்டு வாங்க. சரியா? நல்லா தூங்க வேற செய்யறாங்க. ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சாம்பார் சாதத்தை போட்டு தூங்க வச்சு போட்டு தயிர் வேற. சாம்பார் சாதம் சாப்பிடவே இல்லை, தயிர் மட்டும்தான் சாப்பிட்டுருந்தேன். காலையிலயும் 6 மணிக்கே எழுப்பி விட்டாச்சு. மத்தியானம் தூங்க வச்சிருக்கணும், அதுவும் தூங்க வைக்கல. 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் லைட்டாக மழை கம்மியாச்சு. போமா என்ன மக்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே போகலாமா? இறங்கி கொடை மட்டும் எடுத்துக்கோங்க. மழை ஃபுல்லா நிக்கல, ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினோடனே ஹரி கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பாருங்க. நடந்துருச்சு.
ஹரி பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட், ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு வீசா கன்ஃபார்ம் ஆகி அவன் இங்கே வரான் அப்படின்னு சொன்னோடனே எங்ககிட்ட சொன்னது, நம்ம வந்து போனால் முருகர் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். அதே மாதிரி வந்து வந்த அன்றைக்கே நாங்களும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ மழை மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம். ஸோ மழை வந்தங்காட்டி எங்களால் வந்து டக்குன்னு வந்து வர முடியல. அதே மாதிரி இங்கேயுமே வந்து மழை வந்து நாங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே வந்து கார்லேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து ஸ்டாப் ஆச்சு. கண்டினியூஸாக வந்து பேஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இறங்கி வந்து போயிருக்கவே முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆனங்காட்டி ஓகேவாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தோடனேயுமே வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொடை வச்சு அது இதுன்னு என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே தாரிக்காவும் வந்து எந்திரிச்சிட்டா. நம்ம எங்கே வந்திருக்கோம்? எங்கே வந்திருக்கோம்? முருகா கோயிலுக்கு வந்தாச்சு. முருகா கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம என்னாச்சு? நீமா? சரி ஒரே நிமிஷம், நான் மாமாவை ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன், அப்புறம் நீ வந்து போ. ஓகே. மழை தூருது. என்னம்மா அங்கே இருக்கு? சாமியோட வேல் இருக்கா? ஓகே. பெரிய வேல் இருக்கா? ஆமாம், நம்ம மேலே போகிறதுக்குள்ளே இருட்டாயிரும். டைம் 6 ஆச்சு இல்லையா? 6 மேலே ஆச்சு இல்லையா? இப்போ நம்ம இனி மேலே போயிட்டு கீழே வந்தோம்னா இருட்டாயிரும். பார்த்திங்கன்னா நவீனும் ஹரியும் பயங்கரமாக என்னென்னமோ போஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி அவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இல்லை போகலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சுல, அவ்வளோதான். இனி அப்படியே வந்து சாமி கும்பிட போகலாம். சாமி கும்பிட அங்கே போகலாம். ஓகே, வாங்க போகலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற சாமி கும்பிட்டு அப்புறம் மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே அந்த 6 படை முருகர் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு விநாயகரெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு அங்கே மீனாட்சி அம்மன் அவங்களையெல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து மேலே அந்த சிவன் சன்னதியில் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே போய் அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டோம். இந்த சிவன் சன்னதிக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு நந்தி இருக்கும். அது அன்னைக்கு வந்து அந்த சன் செட் ஆகிற டைமில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. தந்தம் இருக்கா? ஓகே. வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? தந்தமும் வேற என்ன இருக்கு? தும்பிக்கை இருக்கு. வெரி குட். சரி போலாமா? எல்லா யானைக்கும் தும்பிக்கை இருக்கும். வா. முன்னாடி போயிட்டாங்க, நீங்கள் வாங்க. அப்பா பார்க்குறாங்க, வாங்க. மெதுவாக பார்த்து வா. ஸோ இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் வந்து போகிறோம். ஸோ மேலே போகிறதுக்கு அந்த ஸ்டெப் கிட்டே போனோன்னே வந்து ஹரி வந்து நான் ஸ்டெப் மேலே வந்து ஏறுறேன், எனக்கு வந்து வீடியோஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து வர வேண்டாம், நான் மட்டும் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு பாதி ஸ்டெப்ஸ் வந்து ஏறினா அவனை வந்து ஒரு வீடியோஸ் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அப்படியே வந்து ஸ்டெப் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே ஸ்டெப் ஏறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பயங்கரமாக வந்து மழை பெஞ்சிருக்கு, ஸ்டெப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி நிற்குது, எங்கே ஸ்லிப் ஆயிருமோ பாப்பா வச்சுட்டு அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு வந்து போனோம். அதே மாதிரி நாங்கள் தூக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம், அவன் வந்து கேட்கல. ஏன்னா 3 பேர் 4 பேர் இருக்கங்காட்டி கொஞ்சம் ஜாலியாகவே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் வந்து நடந்து தான் வந்தா. ஸோ நாங்கள் வந்து மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருட்டுற டைம் ஆயிடுச்சு. லைட் எல்லாமே வந்து ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கு பெருசாக வந்து கூட்டம் இல்லை, ஒரு அளவுக்கு லைட்டாக வந்து இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மழை பெஞ்சங்காட்டி அது ஒரு மாதிரி நசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா வந்து ஃப்ரீயாக நடக்க மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்த்து தாரிக்காவே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து
கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தைப்பூசத்தப்போ தான் வந்து பத்து கேவ்ஸ் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து வரவே முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்தப்போ சாமியே வந்து கும்பிட முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. தைப்பூசம் அப்படின்னா முருகர் கோயிலில் வந்து கூட்டமாக இருக்கும். அதுவும் இங்கே சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சாமியே வந்து பெருசாக நின்று கும்பிட முடியல, அவ்வளோ அவசர அவசரமாக தான் வந்து கும்பிட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொறுமையாக நின்று நிதானமாக வந்து சாமி நல்லா பார்த்து கும்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே சாமி கும்பிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மேலே முருகர் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து போகலாம் அப்படின்னு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். அந்த நடந்து போகிற வழியில் அந்த குகைக்கு மேலே இருந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து மழை விழுகிற மாதிரி வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து மட்டும் வந்து மழை தண்ணி வந்து விழுந்துகிட்டே இருக்குது சொட்டு சொட்டுன்னு. அடுத்தது மேலே வந்துட்டோம். மேலே வந்துமே பார்த்திங்கன்னா பெருசாக அங்கேயுமே வந்து கூட்டம் இல்லை, ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கேயுமே வந்து பொறுமையாக தான் வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அங்கேயே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். மழை வேறு கூட்டமே இல்லாமல் சாமி கும்பிட்டாங்க. மழை வேண்டாலும் செய்யலினாலும் நான் வந்து கூட்டம் இல்லை, புரியல எனக்கு. உண்மையாக பேசுனா பரவாயில்ல, மழை பெய்யுது யாரும் வரல, நம்ம மழை வந்துச்சு இனி வருவாங்கல்ல, இதுக்கு மேலே வர மாட்டாங்க. ஏன் 9 மணி வரைக்கும் இருக்குது, வருவாங்க. அப்படியா? கூட்டமே இல்லையா? நாங்கள் வந்து இன்னைக்கு தான் கூட்டம் இல்லாமல் சாமி இல்லை, ஆனிவர்சரி அப்போ ஒரு டைமு ஓரளவு நேரம் சாயங்காலம் தானே வந்தோம். ஆமாம், அன்னைக்கு லைட்டாக கருக்கல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் வந்தோம். ஹெவியாக மழை சாரல் வந்துருச்சு. வரணும்ல, அப்புறம் நான் வந்துருக்கிறேன். கேஎல்சிசி போனாவே என்னன்னு தெரியல. ஏன் இங்கே மழை இப்படி பெஞ்சிங்கன்னா போக முடியாது. அப்போ நாளைக்கு அப்போ வேறு இடத்துக்கு போவோம், மழை பெய்யாத இடத்துக்கு போவோம். மழை பெய்யாத இடம் என்ன இருக்குது? ஒரு 4-5 மால் சொன்னீங்க, அதில் ஒரு மால் போவோம். இன்னும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. 7 மணிக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4:50 ஆச்சு டைம். சேஞ்ச் பண்ணாமல் ஏன்? அதான் மலேசியன் டைம் ஃபோனில் இருக்குல்ல, ஃபோன்லேயுமே 2 வச்சுக்கலாங்க. வச்சுக்கலாம், இன்னும் வைக்கல, அதனால இதை மாற்றாம அதில் வச்சுட்டு இருந்தால் இதில் மாற்றிடுவோம். முருகாவை பார்த்தாச்சு, எப்படி இருக்குது? இப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல், நைஸ், வெரி நைஸ். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. நான் அந்த கீழே இருக்கிறது மட்டும்தான் டெம்பிள் நினச்சேன், உள்ளே இவ்வளோ தூரம் வரும்னு எனக்கு தெரியாது. அந்த மேலே ஏறினதையும் ஒரு இது இருந்துச்சு, ஆர்ச்சி, அதுதான் நான் ஆக்சுவலாக டெம்பிள்னே நினச்சேன். அவ்வளோதான், சின்னதாக அவ்வளோதான் நினச்சேன். பட் உள்ளே வந்து இந்த மாதிரி குகை இருக்குது, நல்லா பார்க்கல, இப்படி ஃபோட்டோலையெல்லாம் இருக்கும், நான் பார்க்கல. இப்போ பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ நான் கேட்டேன் ஹரிக்கு, ஓகே அவன் வந்து ஆசைப்பட்டது வந்து நடந்துருச்சு, முருகர் கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாச்சு, எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டேன். அவனுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பெரிய முருகர் சிலை இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும்தான் கோயில்னு நினச்சான். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் தான் வந்து அவனுக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, மேலெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி தான் இங்கே மலேசியா வந்து முருகர் கோயிலுக்கு போகிற வரைக்கும் எங்களுக்குமே வந்து இந்த மாதிரி குகை மாதிரி இருக்கும் அப்படின்லாம் வந்து தெரியாது. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதெல்லாம் பேசிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பி எங்கே போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து 3 பேரும் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ எங்கே இருக்கோம்? எங்கே இருக்கோம்? பொட்டு, சாமி பொட்டு அழிக்கக்கூடாது, சாமி பொட்டு அழிக்கக்கூடாது. படத்தில் வர நோ நோ நோ. ஸோ மேடம்க்கு திடீர்னு ஒரே ஒரு கொஞ்சல்ஸாக இருந்துச்சு. என்னை வந்து அங்கேயும் இங்கேயும் திருப்பி வந்து கொஞ்சிட்டு பொட்டெல்லாம் வந்து நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? முருகா கோயிலில் இருக்கோம். பெரிய முருகா கோயிலில்
நீ பெரிய முருகாவை பார்த்தியா? கீழே நீ பெரிய முருகாவை பார்த்தியா? சாமி கும்பிட்டியா? சாமி கும்பிட்டாச்சா? நல்லா சாமி கும்பிட்டியா? ஸோ சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சு. தைப்பூசத்தப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கூட்டம் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நல்லாவே வந்து சாமி கும்பிட முடியல. இன்றைக்கி கூட்டமே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக பொறுமையாக வந்து நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி கீழே போகலாம் அப்படின்னு வரும்போது அங்கே லாஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்கையோட கலருக்கும் அந்த லைட்ஸுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கினோடனே இந்த சைடில் அந்த விநாயகர் கோயில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. சாங்கெல்லாம் வந்து போட்டால் அந்த சவுண்டை பார்த்தோன்னே சரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இருக்கும் போல், நம்மளும் 1-2 பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாரியாவையும் கூட்டிகிட்டு உள்ளே வந்து போயிட்டேன். கரெக்டாக நாங்கள் உள்ளே போனோடனே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அங்கே அதை பார்த்தோன்னே தாரிகா வந்து உடனே டான்ஸ் ஆடணும் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்க. என்னம்மா என்னாச்சு? நீ டான்ஸ் ஆடணுமா? சரி நீ டான்ஸ் கிளாஸுக்கு சேர்ந்துக்கிறியா? அங்கே போய் டான்ஸ் ஆடணுமா? சரி போகலாம். அது அவங்க கிளாஸ் போய் டான்ஸ் ஆடுறாங்க தங்கம். இங்கே நம்ம போய் டான்ஸ் ஆட முடியாது. நீயும் இது மாதிரி டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து டான்ஸ் ஆடலாம். ஓகேவா? திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நானும் அங்கே போய் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு கேட்குறா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுகிறதுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. அங்கே போய் டான்ஸ் ஆடணுமா? இன்னும் கொஞ்சம் பெரிய பாப்பா ஆனதுக்கப்புறம் டான்ஸ் ஆடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெரிய பாப்பா, இன்னொரு ஹாப்பி பர்த்டே வந்ததுக்கப்புறம் பாப்பாவை டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ டான்ஸ் ஆடுவியா? ஓகேவா? சரிம்மா, அழுகக்கூடாது. அங்கம் இல்லை. ஓகே சரி போகலாம். சரி ஓகே போகலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணேன். அங்கே போய் வந்து ஸ்டேஜில் போய் ஆட முடியாது பாப்பா. அங்கே காம்படிஷனில் இருக்கவங்க, அந்த டான்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பார்த்தியா அவங்க எல்லோரும் வந்து பெரிய அக்காவாக இருக்காங்க. நீ குட்டி பாப்பாவாக இருக்கில்ல, நீயும் வந்து இந்த மாதிரி டான்ஸ் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு தான் அங்கே போய் வந்து பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணாக்கப்புறம் டான்ஸில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ நானும் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் வந்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாட்ட போயிட்டு எனக்கு உள்ளே போய் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீனை வந்து கூட்டிகிட்டு வந்தா. தாரிகா வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு நாளும் கேட்டதில்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அவங்க ஆடினதை பார்த்தங்காட்டியா என்னன்னு தெரில, அந்த ஸ்டேஜில் போய் வந்து டான்ஸ் ஆடணும் அவளுக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு போல். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் கிட்டே இருக்கவங்க, ஸ்டேஜில் இருக்கவங்கலாம் வந்து கிளியர் ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் அவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கூட்டிகிட்டு போனோடனே ஸ்டேஜுக்கு போனோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். செங்குருவி செய்யுமே ஸ்டேஜ் மேலே ஏறினதுமே தாரிகாவுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பாட்டு போட சொன்னால் நாங்களும் வந்து பாட்டு போட்டோம். பட் அவன் டான்ஸ்லாம் வந்து ஆடல. அந்த ஸ்டேஜ் மேலே வந்து ஏறி நிற்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தா. குழந்தைகிட்ட வந்து பில்ட் பண்ண வேண்டியது அந்த அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல். அதே மாதிரி வந்து ஸ்டேஜ் ஃபியர் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். அதுதான் வந்து மெயின். அது மட்டும் இல்லைனாலே அவங்க வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ் ஃபியர் மட்டும் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி அவன் ஒன்று ஆசைப்படுறா, சரி அதை வந்து பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ அப்படியே வந்து வெளியில் வந்தோடனே அங்கே வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டோம். பிரசாதம் வாங்க போகவே கூடாதப்பா, வாங்கி சாப்பிட்டா தான் முழுமையான அருள் கிடைக்கும். நாங்கள் தைப்பூசத்துக்கு மட்டும்தான் இங்கே சாப்பிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே சாப்பிட்டதே இல்லை. உன் லக்கு இங்கே கிடச்சிருக்கு உனக்கு. தைப்பூசத்தன்னைக்கு அருமையான சாப்பிட்றா தயிர். அந்த தயிர் தான் நான் இது வரைக்கும் மலேசியாவில் சாப்பிட்டேன். சூப்பர் தயிர் இங்கே சாப்பிட்டது தான்.
ஸோ எல்லோரும் அங்கேயே வந்து சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அங்கேயே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனோம். ஸோ கிளம்பி அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ அடுத்தது இங்கே முடிச்சோடனே நாங்கள் வந்து எங்கே போகிறோம், என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.